இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 34வது சங்கீதம் 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கின்சுகி அப்படி சொல்லி ஒரு ஜப்பானிய கலை இருக்குது. அது என்ன அப்படின்னா, உடைந்து போன மட்பாண்டங்களை சரி செய்யறது. எப்படி சரி செய்வாங்க? தங்க துகள்கள் இல்லை கோல்டன் கலர் பெயிண்டை வச்சு அதை சரி பண்ணுவாங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மட்பாண்டங்கள் உடைஞ்சது தானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக அவ்வளோ அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க உடைக்கப்பட்டு இருக்கலாம். நிறைய இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய இருதயம் உருங்கொண்டு இருக்கலாம். நீங்க ரொம்ப நம்பிட்டு இருந்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை விட்டு போயிருக்கலாம். இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கைய உலகத்திலேயே டாப்பான ஆர்டிஸ்டான நம்முடைய இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா மாற்றப்படும். நீங்க உடைக்கப்பட்டிருக்கீங்க, உங்க வாழ்க்கை அவ்வளவுதான்னு நினைச்சிட்டு இருந்த உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக உங்க வாழ்க்கை அவ்வளோ அழகா மாறும். அவர் கையில நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளும் நன்மையா மாற்றப்படும். உடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை சரி செய்யப்படும். இன்றைய வேத வசனம் சொல்லுது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து. அப்படின்னா யாரெல்லாம் உடைக்கப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் இருதயத்துல வேதனையோடு இதை கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு அப்படின்னு போடப்பட்டிருக்குது. சமீபமா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா உடனே ஓடி வந்து உங்களுக்கு பதில் தர வல்லவரா இருக்கிறாரு. அதான் சமீபமா இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்க சமீபத்துல அவர் இருக்கும்போது உங்களுடைய நறுங்குண்ட ஆவி ரட்சிக்கப்படும். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறிடும். சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கைய தேவன் மாற்ற போகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு இருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, நேசிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா உங்க கருத்துல கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைங்கப்பா என்னென்ன ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ உண்மை நம்பி வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் அப்பா உம்முடைய மகிமை அவங்களை பிரகாசிக்கட்டும் ஏசப்பா. அமேன். உமக்கு சாட்சியாக நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை மற்றவங்களுக்கு சொல்லத்தக்கதாக அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில அத்தனை ரிக்வெஸ்ட்டுக்கும் நீங்க பதில் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உண்மை நேசிக்கிறவர்கள் அப்பா, நீங்க தெரிந்தெடுத்தவர்கள் தான்ப்பா இன்றைக்கு அதுல ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் ஏசப்பா நீங்க ஆமேன் என்றும் பதில் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அம்மே நீங்க செய்யும் அதிசயத்திற்காக நன்றிப்பா. அத்தனை பிரேயர் ரிக்வெஸ்டும் அப்பா நன்றி சொல்லும் சாட்சியாக மாறணும் ஏசப்பா. அம்மே நீங்க செய்த நன்மையை அவர்கள் ஷேர் பண்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நீங்க அப்பா நன்மைகள் செய்கிறமைக்காய் நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை துதிக்கிறோமப்பா. நீர் பரிசுத்தர் 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 அப்பா. நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரப்பா, மகிமைக்கு பாத்திரப்பா. உண்மை புகழ்கிறோம்ப்பா. நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்பா. அந்த ஒரே பாட்டை தான்ப்பா பரலோகத்துல பாடிட்டு இருக்காங்க. நாங்களும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்றேன் ஏசப்பா நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா. எங்களுக்காக சிலுவையில் நீங்க செய்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமா இருக்கீங்க அப்படின்னு இன்றைக்கு வாசிச்சோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்காங்க ஏசப்பா. யாருமே உதவிக்கு இல்லை, இவ்வளவு நம்புனமே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நம்ம என்ன செய்யறது அடுத்து வாழ்க்கையில
அப்படின்னு அப்பா வேதனையோடு இருக்கும் பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகள் அப்பா, இதயத்துல வலியோடு இருக்கும் பிள்ளைகள் அப்பா உங்க கரத்துல கொடுக்குறோம் ஏசப்பா. ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சமீபமா இருந்து உதவிகள் செய்பவரா இருக்கீங்க ஏசப்பா. அவங்க அப்பா என்னென்ன காரியங்களுக்காக வேதனைப்படுறாங்களோ அதுல எல்லாம் அப்பா அவங்களை மாற்றி கொடுக்குறீங்க ஏசப்பா. உடைக்கப்பட்ட பகுதிகளை அப்பா, நொறுங்குண்ட பகுதிகளை நீங்க சரி செய்றீங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அழகாக்குறீங்க ஏசப்பா. அத்தனை தீமைகளையும் நன்மைகளாக மாற்றுறீங்க ஏசப்பா. உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென் இப்படியும் நடக்குமான்னு சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படத்தக்கதாக நன்மைகளை நீ செய்பவரா இருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. அப்பா உடம்புல வலியோடு வேதனையோடு இதை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் உம்முடைய தழும்புகளால் அவர்கள் சுகமானார் ஆமென் அப்படிங்கிற வார்த்தையின்படி இப்பொழுதே சுகம் கிடைப்பதாக ஏசப்பா. இவர்கள் வலியை அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக சிலுவையிலப்பா நீங்க அத்தனை வலிகளையும் அத்தனை அடிகளையும் தாங்கினீங்க ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே சுகம் கிடைப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மை விசுவாசிக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே சுகம் உண்டாவதாக அப்பா. யாரெல்லாம் இயேசப்பா உண்மை விசுவாசித்து இப்பொழுது என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அப்பா அவங்களுடைய சுகத்தை இப்பொழுது அவர்கள் கண்கள் காண அப்பா நீங்க செய்யறமைக்காய் நன்றி அப்பா. பரிசுத்தர் நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் இப்பொழுது மாறணும் ஏசப்பா. கடன்கள் அடைக்கப்படணும்ப்பா. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் உடைக்கப்படணும் ஏசப்பா. ஊழியக்கார பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தடைகள் உடைக்கப்படணும் ஏசப்பா. நல்ல வேலை கிடைக்கணும் ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் கொடுத்துருங்கப்பா. பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்றாக சேரணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரை. குழந்தை பாக்கியம் இல்லாத அப்பா தம்பதியர்களுக்கு குழந்தை உண்டாகணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல யாரெல்லாம் ஏசப்பா உறவுகளை இழந்து வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்க இருதயத்துல உம்முடைய சமாதானம் நிரம்பணும் ஏசப்பா. ஆமென். தாழ்த்தப்பட்ட அத்தனை பேரும் உயர்த்தப்படணும்ப்பா. வெட்கப்பட்ட அத்தனை பேரும் கனமடையணும் ஏசப்பா. உங்களுடைய பார்வைக்கு அத்தனை பேரும் கனமேற பெற்றவர்கள்ப்பா. விலை மதிப்பில்லாதவர்கள்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா எங்கெல்லாம் வெட்கப்பட்டாங்களோ அதே இடத்துல இன்றைக்கு அப்பா அவங்க உயர்த்தப்படணும்ப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இழந்த அத்தனையும் அவர்கள் திரும்ப பெறணும்ப்பா. 2 மடங்கு திரும்ப பெறணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல எதெல்லாம் இழந்துட்டோம்னு நினைக்கிறாங்களோ அப்பா அத்தனையும் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இவர்களின் இனி உள்ள வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கையை விட அப்பா நன்றாய் இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. ஆமென். இன்று இரவு அப்பா சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா விதமான தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ரட்சிப்பை பேசுகிறோம் ஏசப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. திருமண தடைகள் உடைக்கப்பட்டு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் உண்டாகிறமைக்காய் பாவம் சாபம் நோய் விபத்து வேலையே இல்லாமல் இவ்வளவு விலைக்கு பாதுகாத்த என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பிள்ளைகள் கண்களுக்கு வேலை